எபிசோட் 3 ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஒரு காமிக் எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் ஆல்ரெடி நுழைஞ்சிட்டாங்க. உங்கள் பர்சன், அதாவது உங்கள் ட்வின் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. இப்போது இன்னைக்கு இந்த ரகசியத்தை நம்ம இங்கே உடைக்க போகிறோம். அதுக்காக தான் நான் இங்கே இருக்கேன். உங்கள் ட்வின்னுக்கு 2 பாதை இருக்குது. ஒன்று வந்து பாஸ்ட்டை நோக்கி போகிற பாதை, இன்னொன்று வந்து உங்ககிட்ட திரும்பி வர பாதை. ஆனால் இது வந்து சதியா இல்லை வந்து ஈவில் ஐயா அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். போன ரீடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கிங் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி ரிவர்ஸில் இருந்தது. அது வந்து உங்களோட பர்சனோட எனர்ஜியில் தான் இருக்குது. ஸோ அவங்க தான் ஏதோ ஒரு விஷயத்தில் பொய் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே அந்த ரகசியத்தை தான் உடைக்க போகிறோம். இல்லைனா அவங்க உண்மையை பொய் சொல்கிறதும் ஒன்று தான், உண்மையை மறைக்கிறதும் ஒன்று தான். அவங்க என்ன உண்மையை மறைச்சிருக்காங்க, அதுலேருந்து வெளியில் வருவாங்களா அப்படின்னு பார்க்கலாம். இந்த டெவில் எனர்ஜி வந்து உங்கள் பர்சன், அதாவது உங்கள் ட்வின் எனர்ஜியில் இல்லை. ஆனால் ஒரு பொய், ஒரு ரகசியம், அது அவங்க எனர்ஜியில் தான் இருக்குது. டெவில் எனர்ஜி உங்கள் எனர்ஜிலையும் இருக்கா அப்படின்னு பார்த்துடலாம். உங்கள் எனர்ஜிலையும் டெவில் எனர்ஜி இல்லை. ஸோ பிரபஞ்சத்தோட கண்ட்ரோலில் தான் அந்த டெவில் எனர்ஜி இருக்காங்க. லெட்ஸ் see. ஸோ உங்கள் எபிசோடை வந்து உங்களோட காதல் வாழ்க்கையை நம்ம பிரபஞ்சத்தோட பாதையில் தான் எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் நீங்கள் வந்து இந்த ரீடிங்கோட அலைன் ஆனீங்க அப்படின்னா, இந்த ரீடிங்கோட இங்கே பார்த்தீங்கன்னா நான் டெவில் எனர்ஜியை பார்த்துட்டேன். ஸோ இதுதான் அவங்களோட கிளைமேக்ஸ். இது வந்து பிரபஞ்சத்தோட கண்ட்ரோலில் இருக்காங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க உங்கள் காதலை யாராலையும் உடைக்க முடியாது. ஆனால் அது எப்படி இதுலேருந்து நீங்கள் மீண்டு வரது அப்படிங்கிற ரகசியம் தான் இங்கே இருக்குது. உங்களுக்கான வழிகாட்டுதல் கொடுக்க தான் நான் இங்கே இருக்கேன். அந்த தடையை உடைக்க போகிறோம் இந்த ரீடிங்கில். இந்த தடையை உடைக்கிறதுக்கு எனக்கு உங்களோட சப்போர்ட்டும் வேணும், உங்களோட எனர்ஜியும் வேணும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அலைன் ஆகுறீங்களோ அப்போ தான் உங்கள் எனர்ஜியை வந்து நான் கிளியராக பிக் பண்ண முடியும். இப்போது நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் சொல்லலாம், ஐ லவ் மை ட்வின், ஐ மேனிஃபெஸ்ட் மை ட்வின் பேக் இன் மை லைஃப், வி ஆர் அலைன்ட், த யூனிவர்ஸ் இஸ் ப்ரொடெக்டிங் அஸ். இந்த மாதிரி பாசிட்டிவான வைப்பில் நீங்கள் இருக்கும்போது உங்கள் குழப்பங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு தெளிவான விடை கிடைக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ், இது வந்து பிரபஞ்சத்தோட ஆற்றல், அந்த எனர்ஜியில் தான் இருக்குது. இது வந்து உங்கள் பர்சனோட எனர்ஜிலையும் இல்லை, உங்களோட எனர்ஜிலையும் இல்லை. இந்த டெவில் எனர்ஜி இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த யூனிவர்ஸ். பிரபஞ்சத்தோட கண்ட்ரோலில் இருக்காங்க. அந்த கண்ட்ரோல் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். உங்கள் காதல் கல்யாணத்தில் முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. உங்கள் ட்வின் உங்ககிட்ட மறைக்கிற ரகசியம் என்ன, அந்த ரகசியம் உங்கள்கிட்ட சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிற கார்டு தான் இங்கே இருக்குது. ஆனால் ஏன் இந்த மாற்றம், ஏன் இந்த காமிக் எனர்ஜியால் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அப்புறம் அவங்க என்ன ரகசியத்தை மறைக்கிறாங்கிறதையும் பார்க்கலாம். அவங்க உங்ககிட்ட மாற்றங்கள், அதாவது இந்த கனெக்ஷனில் மாற்றங்கள் வரதுக்கு பெரிய முக்கிய காரணம் நீங்கள் வந்து டிட்டாச் பண்ணிட்டீங்க. டிவைன் ஃபெமினின் எனர்ஜி, நீங்கள் உங்கள் ட்ராமாக்குள்ளே நான் வரல, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் ஒதுங்கினது தான் அவங்களுக்கு அவங்களோட மாற்றத்தை ட்ரிகர் பண்ணியிருக்கு. அதனால இப்போ உங்களுக்கான கைடன்ஸும் அதுதான். சப்போஸ் நீங்கள் வந்து ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டிட்டாச். அது எப்படி நீங்கள் டிட்டாச் பண்ணுறது அப்படின்னா, மெடிடேஷன் பண்ணுங்கள், ஹீல் பண்ணுங்கள். அதே சமயம் நீங்கள் எப்படி டிட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற டெக்னிக்கும் நான் இங்கே சொல்கிறேன். டிமாண்ட் கிளாரிட்டி, அதுதான் ஒரே ஒரு வழி. நீங்கள் கேள்வி கேளுங்க, கேள்விக்கான பதில் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு தேவை மௌனம். இப்போ அந்த மௌனத்தை நீங்கள் ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டேக் அ டீப் ப்ரீத், காம் யுவர் செல்ஃப் டவுன். அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய மௌனம் இங்கேயே உங்களுக்கு ஆரம்பம் ஆகிடும். அந்த மௌனம் தான் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற மாற்றங்களை உங்கள் பாதையில் எடுத்துகிட்டு வரப்போகுது. அந்த மௌனம், அந்த புரிதல், அந்த நம்பிக்கை, அந்த கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம் காதல் வாழ்க்கையில் நீங்கள் முன்னாடி போகிறதுக்கு. ஸோ இப்போது நம்ம அந்த டிட்டாச்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் டீப் ப்ரீத், இல்லைனா ஐ மேனிஃபெஸ்ட் கிளாரிட்டி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாம் இப்போது அந்த கிளாரிட்டி என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ டிட்டாச்மெண்ட் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த பர்சன் வந்து ஒரு விஷயம் அவங்க திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறாங்க. கிங் ஆஃப் கப்ஸ், என்னை விட்டு போயிடாத, நான் உன் மேலே வச்சுட்ருக்க காதல் வந்து ரொம்ப அலாதியான காதல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து அந்த டிட்டாச்மெண்ட்டில் ரொம்ப தீவிரமாக இருக்கணும். இந்த எனர்ஜி தான், ஏன்னா அவங்களோட காதல் வந்து அளவிட முடியாமல் இருக்குது. ஸோ அந்த காதல் தான் நீங்கள் வந்து உங்களோட பவர், உங்களோட கிளாரிட்டி எல்லாமே, அந்த காதல் அங்கே இருக்குது, எங்கேயும் ஓடி போகலை. ஸோ இந்த காமிக் எனர்ஜி வரதுனால எந்த பயமும் உங்களுக்கு தேவையில்லை, துளி பயம் உங்களுக்கு தேவையில்லை. நம்ம இப்போ பார்க்க போகிறது டிட்டாச்மெண்ட் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ டிட்டாச்மெண்ட் எப்படி நடக்க போகுது ஸ்பிரிட். ஸோ டிட்டாச்மெண்ட் எப்படி நடக்குது, பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற அந்த ரகசிய வழி. கொஞ்சம் கஷ்டப்பட போகிறீங்க, ஏன்னா அது ரொம்ப கஷ்டம்தான், எனக்கே தெரியும். காதலேருந்து விலகி இருக்கிறது, பேசாமல் இருக்கிறது, மௌனமாக இருக்கிறது, இதெல்லாம் பெரிய பெரிய வழியை கொண்டு வரும். ஏஸ் ஆஃப் கப்ஸ், பிரபஞ்சத்து மேலே, பிரபஞ்சத்தோட இந்த காதல் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வேணும். ரொம்ப ஈஸியான வழி தான் இது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த காதல். பிளாக் தெம். இந்த நம்பிக்கை
பிரபஞ்சம் வந்து இன்னைக்கு ரொம்ப நாட்டியா இருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்கள பிளாக் பண்ணுங்க. ஸ்டே அவே ஃப்ரம் தம். பிளாக்னா வந்து நீங்க விட்டுட்டு ஓட சொல்லல. ஸ்டே அவே, டிட்டாச். அதான் சொல்றாங்க டிட்டாச், பிளாக். அது வந்து ரொம்ப தெளிவா பிராக்டிகலா பேசணும் அப்படின்னா பிளாக் இட். பிளாக் தம். இங்க பாத்தீங்கன்னா நைட் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. மேபி இந்த பாஸ்ட்ல இந்த ரகசியம் உடைபட போற ரகசியம் இங்கேயே வந்துருச்சு. பிரபஞ்சம் அந்த ரகசியம் இங்கேயே சொல்லிட்டாங்க. ஓ மை காட்! இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க தேர்ட் பார்ட்டியோட செஞ்சது. அதனால தான் கார்மிக் எனர்ஜி இங்கே வந்திருக்கு. தேர்ட் பார்ட்டி எனர்ஜி. யூ ஆர் த எம்ப்ரஸ். பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இன்னைக்கு உங்களுக்கு வழிகாட்டுறதுல. அதுவும் இது ஷேக் மத் த ஸ்டார் சீட் சேனல். உங்களுக்கு வெறும் நல்லது மட்டுமே சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கான தைரியத்துக்கான உங்களோட தைரியத்துக்கான விதை இங்கே தான் விதைக்கப்படும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சன் பாஸ்ட்ல நைட் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி ரொம்ப பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்க. ஒரு பிளேயர் எனர்ஜி. உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க, என்ன உண்மைனே தெரியல. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, என்ன பண்றாங்க, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன், அவங்க வந்து பல பேரோட இருக்காங்களா, இட்ஸ் லைக் ஸ்லீப்பிங் அரவுண்ட் எனர்ஜி. இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப குழப்பமாவே இருந்திருக்கு. ரொம்ப மிஸ்ட்ரியாவே வச்சிருந்திருக்காங்க. ஆனா ரகசியம் ஒரு பாயிண்ட்ல உடைப்பட்டிருக்கு. அந்த உடைப்படுறதல் இங்கே தான் நடந்துட்டு இருக்கு. அந்த ரகசியம் என்ன அப்படின்னா, இந்த பர்சன் பாஸ்ட்ல உங்களை ஒரு ஆப்ஷனா தான் பார்த்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப நீங்க வந்து இத கிரகிச்சுக்கிறதுக்கோ, இத ஜீரணிக்கிறதுக்கோ கொஞ்சம் கஷ்டம் தான். பட் உண்மை எப்பவுமே வந்து உங்களுக்கு நல்ல வழிய தான் காட்டும். ட்ரஸ்ட் மீ, நான் உங்களுக்கு ஒரு அழகான சர்ப்ரைஸ் இங்க வச்சுட்டுருக்கேன். இந்த சர்ப்ரைஸ கேட்டது அப்படின்னா, இந்த வலி வந்து உங்களுக்கு ஒரு இட்ஸ் லைக் நத்திங். வந்து இதெல்லாம் சரி ஓகே. இது எல்லாமே நல்லதுக்கு தான் நடந்தது. இது நடந்ததுக்கு காரணம் 2 விஷயம். 1, நீங்க உங்களோட வேல்யூவ ரியலைஸ் பண்ணணும். தொரத்தக்கூடாது. நான் டிவைன் ஃபெமினின். என்னோட டிவைன் கவுண்டர் பார்ட் இந்த எனர்ஜியில இருக்க முடியாது. யூ டிமாண்டட் தட். நீங்க இந்த 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 கீழ்த்தரமான எண்ணங்கள வந்து நீங்க என்கரேஜ் பண்ணவே கிடையாது. நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அதுக்கு பதிலா உங்க பவர்ல ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. அதுதான் இங்க டிட்டாச். அதுதான் இங்க பிளாக் பண்ணீங்க. உங்க பவர்ல ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. நீங்க அதான் பண்ணிக்கிட்டும் இருக்கீங்க. இந்த எபிசோட் அத பத்தி தான் பேசுது. நீங்க அதான் பண்ண இந்த இந்த பிரசன்ட் எனர்ஜி அதுதான். இது நீங்க என்னைக்கு வேணா இந்த ரீடிங்க பார்க்கலாம். அன்னைக்கு நீங்க இந்த எனர்ஜில தான் இருப்பீங்க. இல்லைன்னா அடுத்து நீங்க இந்த எனர்ஜிக்குள்ள தான் என்டர் ஆக போறீங்க. ஸோ இதுதான் என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகுது, உங்க காதல்ல புது ஆரம்பத்தை கொண்டு வரப்போகுது. த ஃபூல், த நியூ பிகினிங். இந்த ஆரம்பம், இந்த மாற்றம் எப்படி வருது, ரொம்ப ஷாக்கிங்கா இருக்க போகுது. இந்த பர்சன் என்னது இவங்களா இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு நீங்க ஆச்சரியப்பட்டு வாயை திறக்கிற மாதிரி தான் இருக்க போகுது. அந்த ரகசியம் இங்கே இருக்கு. ஃபியூ செகண்ட்ஸ்ல நான் அந்த ரகசியத்தை உடைக்க போறேன். ஸ்டே ஹியர், ஸ்டே வித் மீ. ஏன்னா உங்க எனர்ஜி ரொம்ப முக்கியம் இந்த ரீடிங்ல நான் ஃபர்தர் எடுத்துட்டு போறதுக்கு. நீங்க மாற மாற எனக்கு இங்க மாற்றங்கள் காதுல கிடைக்கும். ஸோ ஸ்டே வித் திஸ் எனர்ஜி. இங்க பாத்தீங்கன்னா 8 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜி, 3 ஆஃப் கப்ஸ். இப்போ இந்த நிலையிலேருந்து அவங்க எங்க போயிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி மாற்றங்கள், திடீர் மாற்றங்கள் உங்களோட காதல் வாழ்க்கையில வரும் அப்படிங்கிறதையும் இங்க பார்க்கலாம். இந்த காதல் அவங்களால மறக்கவும் முடியாது, விட்டுட்டு போகவும் முடியாது. அவங்க பண்ண இட்ஸ் நாட் ஃப்ராட், கைண்ட் ஆஃப் ஃப்ராட் தான். ஏன்னா உங்களை வந்து அலக்கழிச்சிருக்காங்க. உங்களை கண்களை கட்டிட்டு அவங்க வந்து வேற பக்கம்லாம் போய் ரிலேஷன்ஷிப்லாம் வந்து இட்ஸ் லைக் காமிக் பாண்ட்ஸ் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காமிக் எப்படி பிளாக் பண்ணுறாங்க அப்படிங்க, காமிக் எனர்ஜி எப்படி பிளாக் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் முன்னாடி பார்த்தீங்க இந்த பொய் வந்து மாஸ்குலின் எனர்ஜியில் இருந்தது. உங்கள் எனர்ஜி வெரி கிளியர். யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் டிட்டாச். அதனால தான் உங்கள் எனர்ஜியில் எதுவுமே வரல. காமிக் எனர்ஜி எங்கே வந்தது, பிரபஞ்சத்தோட எனர்ஜியில். ஸோ அவங்க பிரபஞ்சத்தோட கண்ட்ரோலில் இருக்காங்க. ஆனால் எப்படி நிகழ்காலத்தில் இந்த 3D வேர்ல்டில் அந்த கண்ட்ரோல் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். டெவில் எனர்ஜி முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எம்பரர் எனர்ஜி, பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்படி வைக்கிறதுக்கு காரணம் இருக்குது, உங்களுக்கே தெரியும். இது வந்து உங்களோட எனர்ஜி, இது வந்து மாஸ்குலின் எனர்ஜி. 2 பேர்த்துக்கிட்டையும் சிக்கி சின்னாபின்னம் அடைய போகிறது காமிக் எனர்ஜி. இந்த காமிக் வந்து யாரா வேணா இருக்கலாம், ஃபேமிலி, தேர்ட் பார்ட்டி. நம்ம இங்கே பார்த்த மாதிரி தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கலாம். பட் இது நடக்க போகிறது இல்லை. எப்படி நீங்கள் இங்கே கிளாரிட்டி டிமாண்ட் பண்ணுறீங்க, டிட்டாச் பண்ணிட்டீங்க, பிளாக் பண்ணிட்டீங்க, உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. யூ ஆர் காலிங் திஸ் மாஸ்குலின் அவுட். எங்கே 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 நியாயம், எங்கே தர்மம், என்ன பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக கேட்குறீங்க. இல்லைன்னா இந்த இந்த பர்சன் கிட்ட ரொம்ப தைரியமா கேட்குறீங்க. ஆக்ரோஷம் மீன்ஸ் வெஞ்சன்ஸ் அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, பழி வாங்குற உணர்ச்சி உங்ககிட்ட இல்லை. ஆனால் உங்க சீட்ல நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் இந்த டிவைன் ஃபெமினன்கிற அரியணை உங்களோட இது. இந்த பர்சனோட வாழ்க்கையில இந்த அரியணை நீங்க உங்க பவர்ல நிக்கிறீங்க. இங்க பாருங்க, கிங் ஆஃப் சோர்ட்ஸ், மாஸ்குலின் எனர்ஜி தான் வந்து ரிவர்ஸ்ல இருக்காங்க. நீங்க அப்ரைட்ல இருக்கீங்க. யூ ஆர் டிமாண்டிங் ஜஸ்டிஸ். இந்த மாதிரி லோ வைப்ரேஷன் எனர்ஜியோட நீ என்கிட்ட வரவே முடியாது. அதுக்கு நான் உன்னை இழந்துட்டு நான் தனியாகவே வாழ்ந்துடுவேன். இல்லைனா உன்னை விட்டுட்டு நான் போக முடியும் என்னால். நான் அவ்வளோ பவர்ஃபுல். ஏன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுறது பிரபஞ்சம். எனக்கு அவங்க மேலே அலாதி நம்பிக்கை இருக்குது. யூ ஜஸ்ட் சரண்டர்ட்.
அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மாஸ்குலின் அவங்க பவர்ல ஸ்டாண்ட் பண்ண வைக்குது. இங்க பாத்தீங்கன்னா, இங்க கிங் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி ரிவர்சல்ல இருக்காங்க. ரொம்ப கீழ்த்தரமான, கோழைத்தனமான எனர்ஜில இருந்து எங்க போறாங்க? த எம்ப்ரஸ். இது இந்த மாற்றம், தலைகீழ் மாற்றம் ஏன் நடக்குது? திஸ் அன்கண்டிஷனல் லவ். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் அன்கண்டிஷனல் லவ். உங்களோட தூய்மையான காதல்னால மட்டுமே இந்த பெரிய தலைகீழ் மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்குது. இந்த தலைகீழ் மாற்றம் எப்படி நடக்குது அப்படிங்கறதையும் நம்ம இங்க பார்க்கலாம். ஒளித்து வைக்கப்பட்ட ரகசியம். இப்போ உடைக்க போறோம். 2 விஷயம் ரொம்ப தெளிவா பார்த்துக்கோங்க. ஒண்ணு லீகல் சிஸ்டம், லீகலா அவங்கள வந்து இந்த மாஸ்குலின் எனர்ஜி ஹேண்டில் பண்ண போறாங்க. ஏன்னா இங்க ஜஸ்டிஸ் இருக்கு. இது பிரபஞ்சத்தோட ஜஸ்டிஸ். ஏன்னா பிரபஞ்சத்தோட ஆற்றல்ல தான் இந்த எனர்ஜி இருக்கு. ஒண்ணு ரொம்ப லீகலா அவங்க இதை ஹேண்டில் பண்ண போறாங்க. சப்போஸ் பேரண்ட்ஸ் இல்லைனா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் அப்படின்னா அங்க என்ன அவங்களால லீகலா அவங்கள கார்னர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து அவங்க அந்த விஷயத்த பண்ண போறாங்க. இந்த பர்சனுக்கு ஒரு தெளிவான முடிவு இருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது. இந்த காதல் வந்து ரொம்ப அன்கண்டிஷனல். இதை வந்து அவங்க எங்கேயும் எவ்வளோ தேடினாலும் எத்தனை பேர்த்துக்கிட்ட தேடினாலும் இம்பாசிபிள். நீங்கள் டிட்டாச் பண்ணனையும் அவங்களுக்கு அது ட்ரிகர் ஆகுது. இட்ஸ் லைக் எ ட்வின் ஃப்ளேம். நீங்கள் வந்து நம்ம மிரர் ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா இது இது எதனால் நடக்குது அப்படிங்கிறத வந்து அங்கே தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம். அந்த மிரர் ரியாலிட்டி ரீடிங்கில் இப்போ நான் அப்லோட் பண்ணேன், ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருப்பேன் 2 days பேக். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் தான். நீங்கள் எங்கே ஹீல் ஆகுறீங்க, ஏன்னா நீங்கள் டிட்டாச் பண்ணிட்டீங்க. உங்கள் எனர்ஜி தான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. தட்ஸ் த மிரர் எனர்ஜி. ட்வின் ஃப்ளேமில் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கான்செப்ட்ஸ் தான் நம்ம அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இஃப் யூ வாண்ட் கோ அண்ட் வாட்ச் தட் ரீடிங். இப்போ அவங்க ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறாங்களா அப்படின்னா பார்க்கலாம். காதலை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண போறாங்க. டிவைன் இன்டர்வென்ஷன் இங்கே இருக்கு. நீங்க கொஞ்சம் கூட தயங்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க வந்து ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறாங்களா? எஸ். பேஜ் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. இந்த எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ். இது வந்து 7 ஆஃப் பென்டிகிள்ஸ் எனர்ஜி. இந்த எனர்ஜி உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா அவங்க காத்துட்டு இருக்காங்க சரியான தருணத்துக்காக. உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்ல சரியான தருணத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து உண்மையை மட்டும் சொல்ல போறதில்ல, உங்ககிட்ட காதலையும் சொல்ல போறாங்க. அவங்க தான் முன் வந்து இது எல்லாத்தையும் செய்ய போறாங்க. ஸோ உங்களோட ஒரே கைடன்ஸ் டிட்டாச், பிளாக், மைண்ட் யுவர் பிஸ்னஸ். இவ்வளவுதான் உங்களோட தாரக மந்திரம். இந்த காதலை உங்ககிட்ட திரும்ப அட்ராக்ட் பண்றதுக்கு. ஒன்லி இஃப் யூ வாண்ட். உங்களுக்கு இந்த காதல் வேணும்னா மட்டும். இங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன எதனால அவங்க வந்து இந்த மாற்றத்தை உணர்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். டைம். ரொம்ப நாள் கடத்திட்டாங்க உங்ககிட்ட வந்து காதலை சொல்றதுக்கு, உண்மையை வந்து ஒத்துக்கிறதுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா நீங்க பிளாக் பண்ணி போயாச்சு, இல்லைனா நீங்க பிளாக் பண்ணிட்டு அமைதியாயிட்டீங்க. உடனே வந்து உண்மையை சொல்லியிருக்கணும், ஆனா நான் சொல்ல மறந்துட்டேன், இல்லைனா வந்து தயக்கம், பயம், நீ என்ன வேணான்னு சொல்லிடுவியோ, வெறுத்துருவியோ அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அவங்கள தயங்கி தழுங்க வச்சிருச்சு. ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுறது. உங்கள் மேல வச்சுட்டு இருக்க காதல், திஸ் ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி, அது வேற எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. பாசிபிளே இல்லை. அதனால அவங்க இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த சோல் கான்ட்ராக்டை அவங்க அப்ரிஷியேட் பண்றது அப்படின்னு. இது வந்து டிவைன் லவ். அதனால தான் இங்கே டிவைன் இன்டர்வென்ஷன். இந்த பர்சனோட எனர்ஜியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிறது சோல் கான்ட்ராக்ட். அதனால தான் இங்கே வந்து ஏஸ் ஆஃப் கப்ஸ். இது வந்து பேஜ் ஆஃப் கப்ஸ் கிடையாது. இது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த வரம். பிரபஞ்சத்தோட காதல், 2 கைகள். அந்த காதலை இணைஞ்சாதான் பெற முடியும், இல்லைன்னா பெற முடியாது. இங்க ஏன் இந்த இணைதல் வருது அப்படின்னா நீங்க தான் லீட் பண்ணிட்டு போறீங்க. டிவைன் ஃபெமினன். நீங்க உங்க பவர்ல ஸ்டாண்ட் பண்றீங்க. நீங்க டிட்டாச் பண்ணிட்டீங்க. நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட சரண் அடைஞ்சிட்டீங்க. அந்த ஒரு எனர்ஜி தான் வந்து இதை முன்னாடி எடுத்துட்டு போகுது. இதெல்லாம் இந்த மாற்றம்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. நான் எங்க தப்பு பண்ணேன், எதனால நீ வந்து மௌனமா இருக்க, நான் எங்க உன்னை காயப்படுத்தினேன். அவங்க திரும்பி பாக்குறாங்க எல்லாத்தையும். எங்க அவங்க தப்பு பண்ணாங்க, எதனால நீங்க விலகி போயிட்டீங்க, எதனால உங்க மௌனம், எல்லாத்தையும் அவங்க திரும்பி பார்க்கறனால தான் இப்போ இந்த புரிதல் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம். இந்த எனர்ஜி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். பிரபஞ்சம் ஏன்னு தெரியல, சார்ம்ஸ் என்ன யூஸ் பண்ண சொல்றாங்க. இந்த எனர்ஜியை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓ, காதல் எக்ஸ்பிரஸ் பண்ண போறாங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதுல சந்தேகமே வேண்டாம். ஆமா, பாத்தீங்க அப்படின்னா திரும்பி இருக்கு. ஸோ ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க. ஆமா, தலைகீழா வந்திருக்கு. ஸோ காதலை அவங்க சொல்ல வர்றது அப்படிங்கிற எனர்ஜி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபிஷ். மேபி உங்களோட பர்சன் வந்து பைசிஸா இருக்கலாம், இல்லைன்னா வந்து வாட்டர் சைனா இருக்கலாம். இவங்க இவ்வளவு நாளா கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்களே வந்து உங்க வலையில மாட்டிக்க போறாங்க. ஸோ தே லவ் தட் எனர்ஜி, கமிட்மெண்ட், சார்ம். வெரி வெரி மேபி இந்த பர்சன் வந்து ரொம்ப வெல்தி, ரிச். ஸோ இந்த கமிட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் ரிங் உங்களுக்கு கொடுக்கலாம் ப்ரப்போஸ் பண்ணும்போது. இட்ஸ் லைக் எல்லாத்துக்கும் இல்லை. திரும்ப நான் அதை சொல்ல போகிறேன். எல்லாத்துக்கும் இல்லை. அவங்களோட பொருளாதார சூழ்நிலை பொறுத்து. பட் இது என்னோட டைமண்ட் ஷா, அதனால தான் நான் சொன்னேன். ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிவைன் ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன். மெயின்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்க டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், இட்ஸ் லைக் செக்யூரிட்டி. இந்த காதல் வந்து ரொம்ப செக்யூர்டாக இருக்கும்.
அடுத்தது வந்து உங்களோட மேரேஜ் வந்து ரொம்ப சீக்ரெட்டிவாக தான் நடக்கும். அதில் வந்து உங்களுக்கு எந்த எந்த சந்தேகமும் இல்லை. ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் நீங்கள் வச்சு பண்ண போகிறீங்க. இது வந்து காமிக் எனர்ஜி கிட்டேருந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன். இது ப்ரொடெக்ஷன் சாம். இது கண்டிப்பாக யூனிவர்ஸ் எனர்ஜி தான், பிரபஞ்சத்தோட ஆற்றல் தான். ஸோ அவங்க ஏதாவது ஒரு லீகல் சிஸ்டமில் மாட்டிக்கிறனால உங்களுக்கு வந்து மாற்றங்கள் வரும். இல்லைனா இந்த பர்சனே அந்த லீகல் சுச்சுவேஷனை உருவாக்க போகிறாங்க. இதுதான் வந்து அவங்க பண்ண போகிற அடுத்த அடி. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரீடிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் மெசேஜ். இந்த பர்சன் உங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது சொல்ல விரும்புகிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். இட்ஸ் லைக் அ ஃபைனல் டச். ஓ, நிறையா என்ன ஒன்று அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கலாய்க்கிறாங்க. வாண்ட் டு ஸ்டார்ட் அ ஃபேமிலி வித் யூ. நான் சொல்லலை, 4 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. இதுக்காக தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது எனர்ஜியை. பி மோர் செல்ஃபிஷ். நீங்கள் ரொம்ப ரொம்ப கொடுத்துட்டீங்க, நீங்கள் அதை தான் இருக்கீங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு அதான் சொல்கிறாங்க, பி மோர் செல்ஃபிஷ் மை பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப கொடுக்குற ராங்ஃபுல் அட்வைஸ், தவறான வழிகாட்டுதல்னால அவங்க வழி தப்பி போயிட்டாங்க. இதெல்லாம் தப்பில்லை, இந்த தேர்ட் பார்ட்டியோட சுற்றுறதுலாம் தப்பே இல்லை, இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுற வயசு அப்படின்னு யாரோ அவங்கள வந்து தப்பாக வழி நடத்தியிருக்காங்க. இப்போது அவங்களுக்கு அது புரிஞ்சிருச்சு. அதனால தான் இந்த தேவதையை தேடி திரும்ப வராங்க. ஸோ நம்ம பிஃபோர் யூ சைனிங் ஆஃப் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். 1 செகண்ட். நான் இந்த எனர்ஜி ஆல்ரெடி கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இந்த எனர்ஜி உங்களுக்கு அடுத்த வாரம் அஃபெக்ட் பண்ணாது. ஓ மை காட், அடுத்த வாரம் சூப்பர் கிளைமேக்ஸ் உங்களுக்கு இருக்கு. வாவ், நம்ம பார்த்த அதே எனர்ஜி. இட்ஸ் லைக் எ மிராக்கிள். என்னால் நம்பவே முடியல. நம்ம பார்த்த அதே கார்ட்ஸ் நான் ஷஃபிள் பண்ணிட்டேன். இந்த கார்டு இது ரெண்டும் ஒன்றா வெளியில் வருங்கிறது நிச்சயமாக வந்து பிரபஞ்சத்தோட ஆற்றல் தான். அடுத்த வாரம் எப்படி இவங்க வந்து இந்த மாஸ்டர் எனர்ஜி, இந்த காமிக் எனர்ஜியை வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்களை நோக்கி வரப்போகிறாங்க, அடுத்த அடி என்ன, உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாங்க இதை பற்றி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.